படம் செம்மையா பிளாஸ்ட்ன்ற அளவுக்கு இருக்கு. ஆனா பெண்களுக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுக்கற அளவுக்கு இருக்குது. எவன் கிட்ட வந்தாலும் சரி, இனிமே பெண்கள் எப்படி சும்மா கெத்தா இருக்கணும்னு சொல்லிட்டாரு இல்லையா. நாங்க வாழேந்து இனிமே கெத்தா நாங்க எங்க பெண் குழந்தைகளை கூட வளர்ப்போம். எனக்கு 4 பெண் குழந்தைகள் தான். அவர் சொன்னார் பாத்தீங்களா, டச் பண்ணிட்டாங்கன்னு. அதே மாதிரி 4 பெண் குழந்தைகளை நானா ஒரு சில இன்னல்களை நான் சந்திச்சேன் தான் என் பெண் குழந்தைய வச்சு. ஆனா தளபதி சொல்லிட்டாரு, இப்போ நாங்க அழவே மாட்டோம். எவனா இருந்தாலும் இனிமே எதிர்த்து நாங்க போராடுவோம். ஒரு பெண் குழந்தைக்கு மேல கூட இனிமே எவன கையை வைக்கவே கூடாது. பெண்கள்னா என்ன அப்படி என்பதை அந்த ட்ரெயினர் கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா. ஒரு கர்ப்பிணி அந்த வலியை தாங்குற அந்த சக்தி எந்த ஆண் கிட்ட இருக்குது. இனிமே ஒரு பொம்பளை பொண்ணை பார்த்தாலே பயந்து ஓடணும். இனிமே ஆண்கள் இனிமே நாங்க வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க கூடாது. ஆண்கள் தான் தைரியத்தோட அடங்கி இருங்க. இனிமே பயம் எங்க மேல இருக்கிற அந்த தைரியம் நீங்க பயத்தோட அடங்கி இருக்கணும். இனிமே பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் சாதாரண பெண்கள் இல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்றத நிரூபிச்சதே இந்த பெண்கள் தான். அதனாலதான் 5 தலைவர்கள்ல 2 பெண் தலைவர்களை அவர் நிர்ணயம் பண்ணாரு. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் பெண்களா இறங்கி இன்னும் அதிக சேவை செய்வோம். எங்க தளபதியோட இணைஞ்சு இந்த தமிழ்நாட்டையே முற்றிலுமா காப்போம். சூப்பர். தளபதி செம்மையா வருது. அழைய வருது, சொல்ல முடியல எதுவுமே. ஒரு நல்ல மனுஷனை எங்க உட்கார வைக்கணுமோ அங்க தமிழ்நாடு மக்கள் அவர் உட்கார வச்சிருக்காங்க. எல்லாரும் அவர் சொல்றத ஃபாலோ பண்ணி கூட வாங்க, தமிழ்நாட்டை முன்னேற்றுங்க. அடுத்தது இந்தியாவில் தமிழ்நாடு கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணி கூடியே இருங்க. தமிழ்நாடு மேலும் மேலும் நல்லா வரும். கூட எல்லாருமே இருக்கோம். தளபதி கூட எல்லாருமே இருந்து தமிழ்நாட்டை நல்ல வழிக்கு போகணும். எல்லாரும் கூட நிற்கிறாங்க, மக்கள் கூட நிற்கிறாங்க, எல்லாருமே கூட நிற்போம். படத்துல வந்து என்னன்னா, இப்ப அரசியல்னு பாத்தீங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அதுக்கப்புறம் ஜாதி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது லாஸ்ட் படம். அவரு தமிழ்நாட்டுக்காக இல்ல, இந்தியாவுக்காக, மக்களுக்காக பண்ணியிருக்காரு. இது மூலியமா தமிழ்நாடுல வந்து மட்டும் இல்ல, இந்தியாவிலையும் ஜாதி, இந்து, கிறிஸ்டின் அப்படின்ற சண்டை இருக்கக்கூடாது. அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க பார்ப்பாங்க. எல்லாரும் நல்லவங்க யார் இருந்தாலும் கூட ஏற்று நிற்குவீங்க. நல்லவங்க யார் இருந்தாலும் ஏற்றுக்குங்க. கெட்டது பண்றத நிறுத்தி வைங்க. நல்லது யார் பண்ணாலும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு மக்கள் இதுக்கப்புறம் தெளிவா இருப்பாங்க. எல்லாருமே கூட இருந்து எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. படம் சூப்பரா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. இன்னும் கடைசி படம் அதுதான் ஒரு எமோஷனல் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுதான் ஜாதி மதம் எதுவும் இல்லாம ஜெயிச்சோம். அது படத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா இருந்திருக்கும். அது படம் வரதுக்கு முன்னாடியே ஜெயிச்சிட்டோம். இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் ரொம்ப எமோஷன் ஆகுது. சரி, படத்தில் தான் பார்க்க முடியாது. அவர் அசம்பிளியில் வந்து பேசுறது டிவியில் டெய்லி பார்த்துன்னு இருக்கோம். எங்களை மாதிரி பசங்க எல்லாரும் அதை வாட்ச் பண்ணுறோம். அப்படியே பையனுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தளபதி வந்து சோசியல் ஜஸ்டிஸுக்கும் இப்போ நடக்கிற அரசியலும் அழகாக பேசியிருக்காரு படத்தில். படம் இன்னும் முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. தளபதி ரசிகர்கள் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. படத்தை எவ்வளோ ஸ்டாப் பண்ணாங்க, அதையெல்லாம் முறியடிச்சுட்டு தமிழ்நாடே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு தளபதி.